மயிலாடுதுறை மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 200 ஏக்கர் பரப்பிலான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், மழைக்காலங்களில்தான் இது போன்ற சேதங்களை விவசாயிகள் எதிர்கொள்வார்கள். தற்போது கோடை காலத்திலும் இப்படியான சேதங்களை விவசாயிகள் எதிர்கொண்டிருக்கின்றனர். அந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கரிலான வாழை மரங்கள் சேதமடைந்திருக்கின்றன? இதற்கு வேளாண் துறை தரப்பில் நிவாரணம் ஏதேனும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? விவசாயிகளோட பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்று இரவு குறிப்பா 9 மணிக்கு துவங்கியது கனமழை. அந்த சூறைக்காற்றுடன் பெய்த இந்த கனமழையின் காரணமாக சீர்காழி அருகே உள்ள அள்ளிவிளாகம், செம்பதநெருப்பு, கருவி, பொன்சை, கீழையூர், பள்ளக்கொல்லை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் சுமார் 300 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்ட நிலை தற்போது ஒரே நாள் பெய்த இந்த மழையின் காரணமாக 200 ஏக்கருக்கு மேல் வாழை மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த மரங்களை பாத்தீங்கன்னா பாதி மரங்கள் சாய்ந்து முறிந்த நிலையிலும், சில மரங்கள் முற்றிலுமாக வயல்ல சாய்ந்தும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஓராண்டு கால பயிரான இந்த வாழை பயிர்கள் தற்போது நன்றாக காய்த்து வந்த நிலையில இன்னும் 2 மாதங்கள்ல அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில தான் நேற்று பெய்த இந்த சூறைக்காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக 200 ஏக்கருக்கு மேற்பட்ட இந்த வாழை மரங்கள் முற்றிலுமாக சாய்ந்து பாதிக்கப்பட்டுள்ளது போல. அதே போல இந்த பகுதியில் உள்ள வாழை மரங்களுக்கு விவசாயிகள் உரிய காப்பீடு செய்திருக்காங்க. உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் அப்படிங்கிறது இப்பகுதி விவசாயிகளோட பிரதான கோரிக்கையா இருக்கு போல. நிச்சயமாக விவசாயிகளுக்கு இது பெரிய அளவிலான இழப்பு. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிவாரணம் வழங்குவோம் என நம்புவோம். விவரங்களுக்கு நன்றி மோகன்.